முத்துவை பார்த்தவுடனேயே அருண் கோபத்தில் கத்த ஆரம்பிக்கிறார். அங்கிருந்த மற்றவர்களெல்லாம், முத்து அப்படிப்பட்ட ஆள் இல்ல, ஏன் இப்படி பேசுறீங்க என்று தடுத்தாலும் மனோஜ் குறுக்கிட்டு எரியும் நெருப்பில எண்ணெயை தூற்றுகிறார். இவன் ஒரு குடிகாரன், குடிச்சிட்டு என்ன வேணா செய்வான். இவனுடைய நண்பன் செல்வம்தான் அந்த விபத்தை ஏற்படுத்தியது. ஏற்கனவே சகலைகளுக்குள் முத்து அருண் ஆகாது என்பதால் அந்த பகையை வைத்து தன் அம்மாவை தீர்த்து கட்ட முத்துதான் திட்டம் போட்டிருப்பான் என்று மனோஜ் பழி சுமத்துகிறார். இதனால் ஆத்திரமடைந்த முத்து மனோஜின் சட்டையை பிடித்து, எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாதே, அம்மா பாசம் கிடைக்காமல் கஷ்டப்பட்டு வளர்ந்தவன் நான். உனக்கு தாய் பாசம் பற்றி என்ன தெரியும்? அருணின் அம்மாவாக இருந்தால் என்ன, என் அம்மாவாக இருந்தால் என்ன, உயிர் ஒன்றுதானே. அருணின் அம்மா என் மேல் மிகுந்த மரியாதை வைத்திருந்தார்கள். திருமணத்தின் போது சில மனஸ்தாபங்கள் இருந்தது உண்மைதான். ஆனால் ஒரு உயிரை எடுக்கும் அளவுக்கு நான் கெட்டவன் இல்லை என்று குமுறுகிறார். அருண் எதையும் கேட்கும் நிலையில் இல்லாமல் முத்துவை வெளியே போகச் சொல்லிச் சத்தமிடுகிறான். சீதா, மீனா மற்றும் சத்யா ஆகியோர் முத்துவுக்கு ஆதரவாக பேசினாலும் அருண் ஆவேசமாகச் சண்டை போடுகிறான். அப்போது அங்கிருந்த உயர் அதிகாரிகள் தலையிட்டு, அருண், அமைதியாக இருங்கள். இங்கே உங்கள் அம்மாவின் உடல் இருக்கிறது. அவருக்குச் செய்ய வேண்டிய கடமைகளை செய்யப் பாருங்கள். மற்றதை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என்று கூறி முத்துவை விசாரணைக்காக காவல் நிலையத்திற்கு அழைத்துச் செல்கின்றனர். முத்து போலீசாரிடம் செல்வத்திற்கும் தனக்கும் தகராறு நடந்தது உண்மைதான் என்றும், ஆனால் அருணின் அம்மாவை கொல்ல எந்த திட்டமும் தீட்டவில்லை என்றும் விளக்குகிறார். மேலும் தன் தம்பி ரவி வேலை செய்த உணவகத்தில் ஏற்பட்ட தீ விபத்து குறித்தும் அதில் நீத்து என்ற பெண் காயமடைந்தது பற்றியும் முத்துவிடம் விசாரிக்கிறார்கள். முத்து, அந்த பெண்ணை மிரட்டியது உண்மைதான். என் தம்பியின் குடும்பத்தை காப்பாற்றத்தான் அப்படிச் செய்தேனே தவிர தீ வைக்கும் அளவுக்கு நான் கோழை இல்லை என்கிறார். அப்போது மற்றொரு போலீஸ் அதிகாரி, அந்த தீ விபத்து தற்செயலாக நடந்ததுதான் என்றும், முத்து ஒருமுறை கான்ஸ்டபிளின் குழந்தையை காப்பாற்றிய நல்லவர் என்றும் சாட்சி கூறுகிறார். முத்துவின் நற்பெயரைக் கேட்ட போலீசார் விபத்து நடந்த இடத்திலிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்கின்றனர். அந்த வீடியோவில் அருணின் அம்மா கார் வருவதற்கு முன்பே உடல்நலக் குறைவால் தள்ளாடி வந்து மயங்கி விழுவது தெளிவாகத் தெரிகிறது. மருத்துவர்களின் அறிக்கையும் அவர் மாரடைப்பால் ஹார்ட் அட்டாக் தான் இறந்தார் என்பதையும், கார் அவர் மீது மோதவில்லை என்பதையும் உறுதிப்படுத்துகிறது. உண்மையை உணர்ந்த போலீசார் அருணிடம் ஆதாரங்களை காட்டி விளக்குகிறார்கள். தவறை உணர்ந்த அருண் அமைதியாகிறார். முத்து அங்கே வந்து அருணின் அம்மாவிற்கு இறுதி அஞ்சலி செலுத்தி இறுதி ஊர்வலத்தில் முன்னின்று பாடையும் சுமக்கிறார். இதை பார்த்து நெகிழ்ந்த அருண், ஆத்திரத்தில் உங்களை தப்பாக பேசிவிட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள் என்று முத்துவிடம் கை கூப்பி மன்னிப்பு கேட்கிறார். முத்துவும், உன் இடத்தில் யார் இருந்தாலும் இப்படித்தான் யோசித்திருப்பார்கள், என் மேல் எந்த வருத்தமும் இல்லை என்று கூறி அருணை அணைத்துக் கொள்கிறார். இருவரும் மீண்டும் நல்ல நண்பர்களாக இணைகிறார்கள். அம்மாவின் காரியங்கள் எல்லாம் முடிந்த பிறகு உண்மையை மறைத்து முத்துவின் மேல் பழி சுமத்திய மனோஜின் சாயம் வெளுக்கத் தொடங்குகிறது. அருண் இப்போது அமைதியாக இருந்தாலும் அந்த அமைதி ஒரு பெரிய புயலுக்கான அறிகுறியாக இருக்கிறது. மனோஜ் யதார்த்தமாக அருணிடம் வந்து, பார்த்தியா அருண், அந்த முத்து போலீஸ்கிட்ட ஏதோ செல்வாக்க வச்சு தப்பிச்சுட்டான், ஆனா எனக்கு இன்னும் அவன் மேல சந்தேகமாதான் இருக்கு என்று மீண்டும் வத்தி வைக்க முயல்கிறார். ஆனால் அருண் சட்டென்று மனோஜை பார்த்து, இப்பவாச்சும் உண்மையை ஒத்துக்கோ மனோஜ், அன்னைக்கு முத்துவை நான் அடிச்சப்போ நீ தடுக்காம இன்னும் ஏத்திவிட்டே. போலீஸ் சிசிடிவி ஆதாரத்தோட இது ஹார்ட் அட்டாக்னு சொல்லியும் நீ இன்னும் பழி போட பார்க்கிற. உனக்கு எங்க அம்மா மேல பாசம் இருக்கோ இல்லையோ, முத்து மேல இருக்கிற வெறுப்பை தீத்துக்க எங்க அம்மாவோட இறப்ப பயன்படுத்திக்கிட்டல்ல என்று கண்கள் சிவக்க கேட்கிறார். மனோஜ் பதறி போய் மழுப்ப பார்க்க அருண் விடாம, நம்ம குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வரும்போது ஒன்னா இருக்கணும்னு நினைப்போம், ஆனா நீ ஒருத்தன் மேல இருக்கிற வன்மத்துக்காக என் முன்னாடியே ஒரு தப்பு நடக்காத விஷயத்த பொய் சொல்லி முத்துவை அசிங்கப்படுத்தின. இனியும் இங்கிருந்து உன் நரித்தனத்தை காட்டாதே. உன்னோட இந்த குணம் தெரிஞ்சிருந்தா அன்னைக்கே உன்னை சேர்த்து பேசி இருக்க மாட்டேன் என்று மனோஜின் முகத்துக்கு நேராகவே உண்மையை உடைக்கிறார். முத்துவை அருண் தழுவிக்கொண்டு நின்ற அந்த நிமிடமே மனோஜ் அந்த இடத்தில் தனிமைப்படுத்தப்படுகிறார். முத்துவின் நேர்மைக்கு முன்னால் மனோஜின் சுயநலம் தோற்றுப்போகிறது. அடுத்ததாக இந்த உண்மையை அறிந்த பிறகு மீனா மற்றும் முத்துவின் குடும்பத்தினர் மனோஜை எப்படி நடத்துவார்கள் என்பது பற்றி பார்ப்போம். அருண் மனோஜை வெளுத்து வாங்கிய விஷயம் வீட்டுக்குத் தெரிய வந்ததும் மொத்த குடும்பமும் மனோஜுக்கு எதிராக திரும்புது. முத்து மேலிருந்த பழி நீங்குனதுல மீனாவுக்கு ஒரு பக்கம் நிம்மதின்றாலும் மனோஜ் பண்ண வேலை அவளை ரொம்பவே ஆத்திரப்படுத்துது. மனோஜை நேருக்கு நேரா நிறுத்தி, உங்களுக்குன்னு ஒரு மனசாட்சி இல்லையா? என் புருஷன் ஒரு தப்பும் பண்ணலன்னு தெரிஞ்சும் அவரை ஒரு கொலைகாரன் மாதிரி சித்தரிக்க உங்களுக்கு எப்படி மனசு வந்தது? ஒருத்தர் கஷ்டப்படும் போது கை கொடுக்கலனாலும் பரவாயில்ல, ஏன் இப்படி காலவாரி விடுறீங்க அப்படின்னு மீனா ஆவேசமாக கேக்குறா. வீட்டு பெரியவர் அண்ணாமலைக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சு ரொம்பவே அப்செட் ஆயிடுறாரு. மனோஜை கூப்பிட்டு,
முத்து உனக்கு தம்பியா இருக்கலாம், இல்லாம போகலாம். ஆனா அவன் ஒரு மனுஷன்டா. அருண் பெத்த அம்மாவை இழந்து துடிச்சிட்டு இருந்தப்போ அவனுக்கு ஆறுதலா இருக்க வேண்டிய நீ இப்படி ஒரு பொய்யே சொல்லி முத்துவ ஜெயிலுக்கு அனுப்ப பார்த்தியே. நீ எல்லாம் என் பையன்னு சொல்லிக்கவே எனக்கு கேவலமா இருக்கு. இன்னும் முகத்துல அடிச்ச மாதிரி பேசிடுறாரு. வழக்கமா மனோஜுக்கு பரிந்து பேசும் விஜயா கூட இந்த முறை வாயை திறக்க முடியாம தலை குனிஞ்சு நிக்கிறாங்க. ஏன்னா ஒரு தாயோட மரணத்தை வச்சு மனோஜ் இப்படி விளையாடுவான்னு அவங்களே எதிர்பார்க்கல. ரவி ஸ்ருதின்னு எல்லாருமே மனோஜை தள்ளி வைக்க ஆரம்பிக்கிறாங்க. இதையெல்லாம் பார்த்த முத்து, விடுங்க மீனா, அவர் குணமே அவ்வளவுதான். உண்மையா அருண் புரிஞ்சுக்கிட்டாரே அதுவே எனக்கு போதும். பொய்ய மூலதனமா வச்சு வாழ்றவங்க என்னைக்கு இருந்தாலும் தோத்து போவாங்கன்னு ரொம்ப பெருந்தன்மையா சொல்லிட்டு தன் வேலையை பார்க்க போயிடுறாரு. ஆனா மனோஜுக்கு தான் செஞ்ச தப்புக்காக வருத்தம் வரல. அதுக்கு பதிலா அருணும் முத்துவும் இவ்வளவு நெருக்கமானதை நினைச்சு பொறாமைதான் வருது. ரோகிணி கிட்ட போய் எல்லாரும் சேர்ந்து என்னை ஒதுக்குறாங்க, இதுக்கெல்லாம் அந்த முத்துதான் காரணம், அவனை விடமாட்டேன்னு மறுபடியும் வன்மத்தோட பேசுறாரு. இதனால வீட்ல மனோஜ் ஒரு ஓரமா ஒதுக்கி வைக்கப்படுறாரு. இப்போ மனோஜ் மறுபடியும் ஏதாவது சதி செய்ய பார்ப்பாரா, இல்ல அருண் கிட்ட போய் மன்னிப்பு கேட்பாரா பார்ப்போம். அருண் இப்ப முத்து மேல அசைக்க முடியாத நம்பிக்கை வச்சிருக்காரு. அது மனோஜுக்கு பெரிய தலைவலியா மாறுது. ஒரு நாள் அருண் முத்துவ கூப்பிட்டு, முத்து, எங்க அம்மாவுக்கு நீ செஞ்ச காரியங்கள் எதையும் நான் மறக்க மாட்டேன். அந்த நேரத்துல உன்னை தப்பா பேசினதுக்கு எனக்கு இன்னும் குற்ற உணர்ச்சியா இருக்கு. அதனால உனக்கு ஒரு உதவி பண்ணலாம்னு நினைக்கிறேன்னு சொல்றாரு. முத்து வழக்கம் போல, உதவியெல்லாம் எதுக்கு அருண், நம்ம இப்போ நண்பர்களா இருக்கிறதே போதும்னு சொல்றாரு. ஆனா அருண் விடாம முத்துவுக்கு தெரியாமலே அவரோட பிசினஸ்ல இருக்கிற சில சிக்கல்களை தீர்க்கவும் முத்துவுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைக்கவும் ஏற்பாடு பண்றாரு. இத பார்த்து மனோஜ் சும்மா இருப்பாரா? என் தம்பி ரவிய அந்த நீத்து விஷயத்துல இருந்து காப்பாத்தல, இப்போ அருண் கூட சேர்ந்துட்டு என்னை வீட்ல ஒரு ஆளாவே மதிக்க மாட்டேங்கிறான்னு சொல்லி முத்துவை அருண் கிட்ட இருந்தும் குடும்பத்திலிருந்தும் பிரிக்க ஒரு புது பிளான் போடுறாரு. மனோஜ் என்ன பண்றாருன்னா, அந்த நீத்து கிட்ட போய், பார நீத்து, முத்துவாலதான் உன் பிசினஸே போச்சு, அவன்தான் உன்னை மிரட்டுனதா போலீஸ் கிட்டையும் சொல்லியிருக்கான், நீ இப்போ முத்து மேல ஒரு புது கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு தூண்டி விடுறாரு. ஆனா நீத்து இப்போ கொஞ்சம் யோசிக்கிறாங்க. முத்து மேல ஏற்கனவே போலீஸ் கிட்ட ஒரு நல்ல இமேஜ் இருக்கிறதுனால மனோஜ் சொல்றத செஞ்சா நாமளே மாட்டிக்க போறோம்னு அவங்களுக்கு தோணுது. அதே சமயம் மீனாவுக்கு மனோஜ் அடிக்கடி நீத்து கூட ஏதோ ரகசியமா பேசுறது தெரிஞ்சிடுது. அவன் நேரா முத்துக்கிட்ட போய், மனோஜ் ஏதோ தப்பு பண்றாருங்க, அவர் முகமே சரியில்லை, மறுபடியும் உங்களை ஏதாவது சிக்கல்ல மாட்டிவிட போறாருன்னு எச்சரிக்கிறா. முத்து வழக்கம் போல, அவர் என்ன வேணா பண்ணட்டும் மீனா, என்கிட்ட உண்மை இருக்கு, அருண் என் பக்கம் இருக்காருன்னு தைரியமா சொல்றாரு. இதற்கிடையில ரவியும் ஸ்ருதியும் அந்த நீத்து ரெஸ்டாரண்ட் ஃபயர் ஆக்சிடென்ட் பத்தின இன்னொரு பெரிய உண்மையை தெரிஞ்சுக்கிறாங்க. அது முத்துவால நடக்கல, அந்த பொண்ணு இன்சூரன்ஸ் பணத்துக்காக அவளாவே செஞ்சுட்டு முத்து மேல பழிய போட்டதுக்கான ஒரு சின்ன க்ளூ அவங்களுக்கு கிடைக்குது. ரவி இந்த உண்மைய அருண் கிட்டையும் அண்ணாமலை கிட்டையும் சொல்லும்போது மனோஜோட நிலைமை என்னாகும், அத மனோஜ் எப்படி சமாளிப்பாருன்னு பார்ப்போம். ரவிக்கு அந்த ரெஸ்டாரண்ட்ல வேலை பார்த்த ஒரு பழைய நண்பன் மூலமா ஒரு ரகசியமான சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடைக்குது. அதுல அந்த ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி நீத்துவே பெட்ரோல் ஊத்துறதும் அதுக்கு மனோஜ் வெளியே நின்னு உதவி பண்ற மாதிரியான காட்சிகளும் இருக்கு. இத பார்த்ததும் ரவிக்கு ரத்தம் கொதிக்குது. உடனே அந்த ஆதாரத்தை எடுத்துட்டு நேரா வீட்டுக்கு வர்றான். வீட்ல அண்ணாமலை, விஜயா, மீனா, முத்துன்னு எல்லாரும் இருக்கும்போது அருணும் அங்க வந்துடுறாரு. ரவி எல்லாருக்கும் முன்னாடி அந்த வீடியோவை போட்டு காட்டி, இத பாருங்கப்பா, முத்து மேல பழிய போட்டுட்டு அந்த நீத்து கூட சேர்ந்து மனோஜ் அண்ணன் என்னவெல்லாம் பண்ணிருக்காருன்னு பாருங்க, சொந்த தம்பியையே ஜெயிலுக்கு அனுப்ப துணிஞ்சிருக்காருன்னு கத்துறான். அண்ணாமலைக்கு கோபம் தாங்க முடியல. மனோஜை ஓங்கி ஒரு அறை விட்டு, நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா, முத்து உனக்கு என்னடா துரோகம் பண்ணான், அவன் உனக்கு அண்ணனா இருந்து எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டான், ஆனா நீ அவனோட வாழ்க்கையே அழிக்க பார்த்திருக்குன்னு கேக்குறாரு. அருணுக்கும் செம கோபம். மனோஜ், முத்து ஒரு நல்லவர்னு போலீஸே சொல்லிட்டாங்க, ஆனா நீ